இன்னைக்கு வீட்லயே ரொம்ப ஈஸியா ரெண்டு பொருளை வச்சு எப்படி கற்றாழை ஜெல் தயார் பண்றதுன்னு பார்க்கலாம். இது எந்த கெமிக்கலும் கிடையாது, அதனால பக்க விளைவுகள் எதுவும் கிடையாது. சருமத்தை பராமரிக்கக்கூடிய இந்த சோற்று கற்றாழை ஜெல் நம்ம தலைமுடிக்கும் ஆரோக்கியத்தை தரக்கூடியது. இந்த கற்றாழை ஜெல் தயாரிக்கிறதுக்கு இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷான சோற்று கற்றாழை எடுத்துங்க. அதாவது பெரிய கற்றாழையா இருந்துச்சுன்னா பாதி போதும், சின்ன கற்றாழையா இருந்துச்சுன்னா ஒரு கற்றாழை எடுத்து இந்த மாதிரி சைடில் இருக்க முள்ளை நீக்கிடுங்க. அதுக்கப்புறமா கத்தியை வச்சு அதோட தோல் பகுதியில் ஒரு பகுதியை இந்த மாதிரி எடுத்துட்டு நல்ல இந்த சதை பகுதியை ஒரு 2-3 தடவை கழுவிட்டு அதோட ஜெல்லை மட்டும் தனியாக இந்த மாதிரி எடுத்துருங்க. ஸ்பூனாட்டியோ இல்லை கத்தியை வச்சோ எடுத்துக்கங்க. இந்த மாதிரி எடுத்தாச்சு. இந்த கற்றாழை நம்ம சருமத்துக்கு ரொம்பவே நல்லது, ஈரத்தன்மையோட இருக்கிறதுக்கு உதவுது. இப்போ இது கூட விட்டமின் இ டேப்லெட் 2 எடுத்துங்க. இது எல்லா மெடிக்கல் ஷாப்லையும் கிடைக்கும். விட்டமின் இன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க விட்டமின் இ டேப்லெட். இதை 2 எடுத்து இந்த மாதிரி நம்ம கற்றாழை ஜெல்லில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடணும். இது நம்ம சருமத்துக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. ட்ரை ஸ்கின், ஆயில் ஸ்கின், சென்சிட்டிவ் ஸ்கின் யார் வேணால் யூஸ் பண்ணலாம், பயம் கிடையாது. இப்போ இது 2ஐயும் ஒன்று சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதை நம்ம தொடர்ந்து நம்ம முகத்தில் கழுத்துலலாம் அப்ளை பண்ணும்போது நம்ம சருமம் ஈரத்தன்மையோடு இருக்கும். அதே டைமில் முகத்தில் இருக்க பருவு, கரும்புள்ளி, முக சுருக்கம், கருந்திட்டு, மங்கு, ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இது எல்லாத்தையுமே நீக்கி முகம் அப்புறமா உடலை ரொம்ப அழகாக்கக்கூடியது இந்த கற்றாழை. அதுக்கப்புறமா வயதான தோற்றத்தையும் கண்டிப்பாக சரி செய்யுது. கண்களுக்கு கீழே இருக்கிற கருவளையங்களையும் நீக்குது. எந்த பக்க விளைவுகளும் கிடையாது. இதை இதை மாதிரி ஒரு தயிர் கடையிற கம்பி இருக்குல்ல, அதை வச்சு ஒரு 4-5 கடை கடைஞ்சு விட்டுட்டிங்கன்னா போதும், நம்மளோட கற்றாழை ஜெல் தயாராயிருச்சு. அதிக செலவு இல்லாமல் எவ்வளோ சூப்பராக சருமத்தை பராமரிக்கக்கூடிய கற்றாழை ஜெல் தயார் பண்ணியாச்சுன்னு பாருங்க. ரொம்பவே ஈஸியான ஒன்று. நம்ம சித்தர்கள்லாம் எல்லாத்துக்கும் பயன்படுத்தின ஃபஸ்ட்டு மூலிகை என்னன்னு பார்த்தீங்கன்னா அது கற்றாழை தான். கற்றாழையில் இளமையை காக்கிற முக்கிய சத்து இருக்கிறதுனால இதை நம்ம நம்ம ஸ்கின்ல நீங்கள் அப்ளை பண்ணும்போது நம்ம முகம் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். இறந்த செல்கள்லாம் நீக்கிடுது, புதிய செல்கள் உருவாகுது. ஒரு டப்பாவோ இல்லைன்னா கண்ணாடி பாட்டிலையோ நல்லா சுத்தம் பண்ணிட்டு துணியை வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறமா அதில் இந்த மாதிரி ஊற்றி வச்சுருங்க. இதை ஆனால் வேறு வழி இல்லை, நாம் ஃப்ரிட்ஜில் தான் வச்சாகணும். ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 10 நாள் வரைக்கும் பயன்படுத்தலாம். ஏன்னா நீங்கள் சாதாரணமாக ஃப்ரெஷ் கற்றாழையை வெளியில் வச்சிங்கனாலே உங்களுக்கு தெரியும், பார்த்தீங்கன்னா சீக்கிரமே தண்ணியாக போன மாதிரி போயிடும். அப்படி இருக்கும்போது இதில் நம்ம எந்த கெமிக்கலுமே கலக்கலை, அதனால வெளியில் வைக்கும்போது கண்டிப்பாக வீணாக போயிடும். அதனால ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. உங்களுக்கு வேணும்னா இதில் ஒரு துளி, அதாவது 1 டிராப்ஸ் ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் வாசமாக இருக்கும். அதுக்காக வேணும்னா சேர்த்துக்கலாம், வேணான்னா விட்டுறலாம். இப்போ இதை நல்லா சேர்த்து இதை மாதிரி ஃப்ரிட்ஜில் மூடி வச்சுருங்க. 1 வாரம் 10 நாள் வரைக்கும் இருக்கும். எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ இந்த ஜெல்லை உங்கள் முகத்தில் அப்ளை பண்ணிங்க. மத்தியானத்துலேயும் இருக்கலாம், நைட்டில் அப்ளை பண்ணிங்கன்னா உண்மையிலேயே ரொம்பவே நல்லது நைட் க்ரீமாக யூஸ் பண்ணும்போது. ஏன்னா நைட்டில் நீங்கள் இதை அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே தூங்கிடுங்க. முகம் கழுத்தில் காலையில் எந்திரிச்சு குளிர்ந்த நீரால் கழுவுனீங்கன்னா போதும், எல்லாம் சரியாயிரும். இதை தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா 14 நாளில் உங்கள் முகம் நல்ல பிரைட்டாக மாறும். கற்றாழை ஜெல் நம்ம ஸ்கின்னை ரொம்பவே ஒயிட் ஆகுது. அதே மாதிரி சருமத்தில் இருக்க அந்த இறந்த செல்களை எல்லாம் நீக்கி புதிய செல்களை உருவாக்குது. இது அனுபவபூர்வமான உண்மை. எந்த வீடியோ நான் போட்டாலும் அதை ஃபஸ்ட்டு நான் செக் பண்ணி பார்த்துட்டு நல்ல ரிசல்ட் கிடைச்சா மட்டும்தான் அதை வீடியோவாக அப்லோட் பண்ணுவேன். கண்டிப்பாக இது உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும், நிச்சயமாக ரொம்பவே பயனுள்ளது. ஜெல்லை நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின்னு க்ளோயிங்காகவும் யங்காகவும் நல்ல ஒயிட்னிங்காகவும் தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.